உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகிறாரு, எந்தெந்த விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுக்க போகிறாருன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சனி பகவானுடைய வக்ர பயிற்சிக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி சனி பகவானுடைய காயத்ரி ஓம் காகத் வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் அப்படின்னு சொல்லி 12 ராசி அன்பர்களுக்கும் சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே 4 பேருக்கு உதவுற மாதிரி இருக்கணும், குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு உதவிக்கிற மாதிரி இருக்கணும், அதே போல் ஒரு விஷயத்தை வேகமாக செயல்பட்டு முடிக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் இந்த மேஷராசி என்பவர்கள். என்ன கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும். அந்த கோபம் கூட எதுக்குன்னா மற்றவங்க நல்லா இருக்கணும், அம்மா நல்லா இருக்கணும், அப்பா நல்லா இருக்கணும், கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக வரக்கூடிய ஒரு கோபமாக தான் இருக்கும். அதுபோல் இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, முதல்ல மேஷராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா 7.5 சனி அப்படின்னு சொல்லுவோம். அந்த 7.5 சனியில் படாத பாதிப்புகளே கிடையாது. ஏன்னா எப்போ 7.5 சனி வந்துச்சோ, இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ கடந்த ஒரு வருட காலமாக மேஷ ராசி என்பவர்களுக்குன்னு எடுத்து சொல்லும்போது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்க. பார்த்திங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, கடன் பிரச்சனைகள். சார் கடன்லாம் கூட சமாளிச்சிடலாம், நான் எவ்வளோ பெரிய கடன்லாம் கட்டி வந்திருக்கேன், பிரச்சனை இல்லை, ஆனாலும் இப்போ பிஸ்னஸே இல்லை, வாய்ப்புகளே இல்லை, நான் பிஸ்னஸே நடக்க மாட்டேங்குது, எங்கே போனாலும் காம்படிஷனில் நான் தோற்க வேண்டிய சூழ்நிலைகள் வருது, என்னுடைய வருமானத்துடைய அளவு குறைஞ்சிடுச்சு, ப்ராஃபிட் கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும். இப்போ எந்த விஷயங்கள்லாம் நின்று போயிருக்கோ, அதாவது தொழிலில் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்க, அதுக்கான ரிப்ளையே வரல, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கொட்டேஷன் உங்களுக்கு சாதகமாக வந்து ஆர்டராக கன்வெர்ட் ஆகும். அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சில வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கைகூடும். அதுபோல் மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஒரு 6 மாதம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அதாவது ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே எந்த அளவுக்கு உங்களை தொழிலை முன்னேற்ற பாதையில் கொண்டு வர முடியுமோ, ஏன்னா சில விஷயங்கள் நடக்கும், நீங்கள் இத்தனை நாள் நடக்கலைன்றது உண்மை, ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் அதிகமாக முயற்சி செஞ்சிங்கன்னா தொழிலில் லாபங்கள் அதிகமாகும், வருமானங்கள் பெருக்கலாம், உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும், அதே போல் தொழிலில் ஒரு மேன்மையான ஒரு அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வேலை செய்யக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சாதித்து எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ தொல்லைகள், எவ்வளோ விஷயத்தெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு வருஷமாக பயங்கரமான பிரச்சனையாக இருக்குது சார், வேலையில் எனக்கு கடுமையான நெருக்கடி கொடுக்குறாங்க, செய்ய முடியாத வேலையை கொடுக்குறாங்க, தேவையில்லாத என் மேலே பொய்யான புகார்களை போடுறாங்க, அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு அதிகப்படியான அவமானங்கள் ஆண்களால் நடந்திருக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கு உயர் அதிகாரிகள் பெண்களாக இருக்காங்க, அவங்களால சில பலவிதமான பிரச்சனைகள் கண்டிப்பாக கடந்த ஒரு வருடத்தில் நிறைய நடந்திருக்கு. சில பேருக்கு வேலை போயிருக்கு, சில பேருக்கு வேலை விட வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலைகள், அதனால் வேலையை விட்டவங்களுக்கு இப்போ ஒரு 6 மாதமாக இல்லை, 3 மாதமாக இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள். அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், அதுவும் பார்த்திங்கன்னா இந்தியாவே பரவாயில்ல போல சார், வெளிநாட்டில் வேலை இல்லாமல் 3 மாதம் ஓட்டிகிட்ருக்கேன், 6 மாதம் ஓட்டிகிட்ருக்கேன், வேலை போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடியவர்கள், நான் பல வேலைக்கு முயற்சி பண்ணேன் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இது வந்து ஒரு அற்புதமான பொற்காலம். நீங்கள் யாருக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி ஆன உடனே கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைச்சே தீரும். அதே போல் வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக உறுதியாக வந்தே தீரும், அது எந்த டவுட்டும் கிடையாது.
அதே போல் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணி எனக்கு நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர் இந்த காலகட்டத்தில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த சனி வக்ரமாகும்போது என்ன ஒரே ஒரு சின்ன ட்ராபேக்னா, நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது. நீங்கள் எதிர்பார்த்த பொசிஷன் கிடைக்காது. அதுதான் அங்கே ஒரு இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனை. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், வேலை மாறும்னு நினைக்கக்கூடிய மாறிக்கிங்க, வேலை இல்லாத ஒரு வேலையை தேடிக்கிங்க. ஆனால் சம்பளம்னு வரும்போது, ஒரு பொசிஷன் வரும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய யோகம். அதே போல் வெளிநாட்டில் படித்து முடித்து வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சனி பகவானுடைய வக்கர பயிற்சி. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் மேஷராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணத்தில் தாமதங்கள், தடைகள். நாங்கள் பொண்ணு பார்க்குறோம் சார், ஆனால் எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. நாங்கள் பையன்லாம் பார்த்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம், கடைசியில் ஏதோ ஒரு காரணத்தில் நின்று போச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி கண்டிப்பாக திருமண யோகத்தை கொடுக்க போது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் திருமணமாகி நிறைய மேஷராசி என்பவர்கள் ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க. திருமணத்தில் சில பேருக்கு பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையாக கூட சில பேருக்கு இருக்குது. என் மனைவி கோவப்பட்டு போயிட்டாங்க, என் கணவர் என்கிட்ட பேச மாட்டுறாரு, இந்த மாதிரி பிரச்சனைகளில் வாழக்கூடிய மேஷராசி என்பது நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா அந்த ஏழரை சனி காலம் என்ன பண்ணுன்னா, ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுத்தே தீரும். அந்த துன்பம் எனக்கு இப்படியா சார் வேணும், கல்யாணம் ஆகி 6 மாதம் தான் சார் ஆச்சு, கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆச்சு சார், இதெல்லாம் கூட பரவாயில்ல சார், கல்யாணம் ஆகி 15 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு நான் கணவரை பிரிஞ்சிருக்கேன், மனைவியை பிரிஞ்சிருக்கேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தை சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஆனால் இந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, பிரச்சனையை தீர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தீர்த்து வச்சுருவார். அதே இந்த பிரச்சனையில் நீங்கள் வெளில வரணும் அப்படின்போது அது கொஞ்சம் தாமதமாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மறு திருமணத்திற்கான யோகம் உறுதியாக உண்டு. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. என் பையன் வாழாமல் இருக்காப்புல, என் பொண்ணு வாழாமல் வந்துருச்சு இப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு திருமண யோகத்தை, அதாவது மறு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் இருக்குது. என்னென்னா இந்த வக்ரம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கக்கூடிய திரும்பி பார்க்கக்கூடிய வரனா ரொம்ப கவனமாக பாருங்கள். ஏதாவது தோஷங்கள் இருக்குன்னா அதை நிவர்த்தி பண்ணிவிட்டு, அதேமாதிரி ஏதாவது கர்ம வினைகள் இருக்குது. ஏன்னா சில பேருக்கு என்னென்னா குலதெய்வ சாபங்கள் இருக்குது, சில பேருக்கு என்ன பூர்வீக தோஷங்கள் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா திருப்பியும் திருமணம் பண்ணும்போது சில பிரச்சனைகளை கொடுத்துரும். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு அடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருமண யோகத்துக்கு முயற்சி பண்ணுறது நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தில் வீடு விற்க முடியாதவர்கள், இடம் விற்க முடியாதவர்கள் நிறைய மேஷராசி என்பவர்கள் இருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா, என் இடம் விற்காமல் லாக் ஆகி நான் கடன் மேலே கடன் கட்டிகிட்டு இருக்கேன் சார், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, ஒரு வருஷத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா இத்தனை லட்சம் கடன் கட்டிட்டேன், இத்தனை லட்சம் நான் வட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு காலம் பொன்னான காலம். இடம் விற்றுரும், வீடு விற்றுரும். அதனால் உங்களுடைய பிரச்சனைகள் நிரந்தரமாக தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் மேஷராசியாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த ஒரு 6 மாதம் நீங்கள் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி. நிறைய பேருக்கு என்னென்னா வேலையிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான நெருக்கடி இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. வேலையை விடணும்னு நினச்சிட்டு இருக்கேன் சார், ஆனால் வேலையை விட்டால் என் கடன்லாம் கட்ட முடியாது, வேலையை விட்டுட்டேன் சார், இப்போ வேலை இல்லாமல் 6 மாதம் இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அதுமாரி பணம் ரீதியான பிரச்சனைகள் நிறைய மேஜராசி என்பது லாஸ்ட் 1 இயரில் பார்த்திங்கன்னா பணம் லாக் ஆகிருக்கு. அந்த லாக்கான பணம் வந்தாவே போதும் சார், பிரச்சனை இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் பண வருவாயை கொடுக்கக்கூடிய காலகட்டம், பணம் பெருக்கத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம், புதிய தொழில் தொடங்குவதற்கான காலகட்டம். நிறைய மேஷராசி என்பது என்னென்னா, சரி வேலைக்கு தான் போயிட்டு இருந்தோம், இப்போ நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமே, என் ஃப்ரெண்டு ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறான், பார்ட்னர்ஷிப் பண்ணலான்னு இருக்கேன் சார், என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பண்ணலான்னு இருக்கேன், என் ஃப்ரெண்டு இன்வெஸ்ட் பண்ண, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் உடல் ரீதியான பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க, மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும். அந்த உடல் ரீதியான பிரச்சனைலேருந்து வெளில வரலாம், மன ரீதியான பிரச்சனைலேருந்து வெளில வரலாம். அதே போல் நிறைய பேருக்கு காதலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய, அது மேஷராசியாக இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஏமாற்றங்கள் வரைக்கும்லாம் போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப மன ரீதியாக பாதிக்கப்பட்டு எதுவுமே செய்ய முடியாமல் உட்காந்துருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க அதிலிருந்து மீண்டு எழுந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நிறைய
அதாவது பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் வந்து இந்த குழந்தைங்கள வந்து இந்த மாரி பிரச்சனையில என் பையன் மாட்டிட்டு இருக்கான். இந்த மாரி பிரச்சனையில என் பொண்ணு மாட்டிட்டு இருக்கா. அதுலேருந்து வெளில வரமாட்றா சார். ரூம விட்டே வெளில வரதில்ல. ஏதோ ஒரு ஒரு பெரிய ஒரு பாதிப்புல இருக்காங்க. அதுலேருந்து வெளில வர முடியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு, இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம். அந்த உடல் ரீதியான பிரச்சனையிலேருந்தும், மன ரீதியான பிரச்சனையிலேருந்து வெளில வரதுக்கான ஒரு அமைப்பு உண்டு. அதேபோல மேஷ ராசி என்பவர்களுக்கு பழைய மாதிரி ஒரு வேகமா எல்லாத்தையும் செயல்படக்கூடிய டக் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் முடிக்கணும்னு நினைப்பீங்க. அது முடியாம இருக்கும்போதே ஒரு டிப்ரஷனுக்கு வந்துருவீங்க. அந்த மாரி எல்லாமே வேகமாக செயல்பட்டு சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்தில சனி பகவான் வக்ரகதியில இருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா இத விட அதிகப்படியான பலனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா நம்ம ஜாதகத்த பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னா, கோச்சாரம், அது தவிர தசாபுத்தி அப்படின்றது சேர்த்து பார்ப்போம். தசாபுத்தியில காலங்கள் சரியில்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு ராகு திசை மிகப்பெரிய பாதிப்புகள குடுத்திருக்கு. பொருளாதாரத்திலயும், உறவுகள்லயும். கேது தசை, புதன் தசைகள் மிகப்பெரிய கடன்களை குடுத்திருக்கும். இந்த மாரிலாம் இருக்கும்போது, அந்த ஜாதகத்தில எதனால இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு அந்த கர்ம வினையை பார்த்து தெரிந்து கொள்வது நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஜாதகம் குடுக்குறோம். வெறும் ரூ. 99 அதில பலன்கள் வராது. அதேபோல ஜாதகத்த 51 பக்கம் பிடிஎஃப் குடுக்குறோம். அது வெறும் ரூ. 500 குடுக்குறோம். வேணுன்றவங்க கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதேபோல சில பேர் நோட்ல எழுதி தருவீங்களா ஜாதகம் அப்படின்னு கேட்குறீங்க. பிறந்த குழந்தைகளுக்கு, இல்ல யாருக்கா இருந்தாலும் சரி. அந்த மாரி இருக்கவங்களுக்கும் நோட்ல எழுதி தரோம். வேணுன்றவங்க கால் பண்ணலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன? நட்சத்திரம்னா என்ன? ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது? அது மட்டும் இல்லாம விரிவா திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது? நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது? வாஸ்து, முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்றது? அது மட்டும் இல்லாம பிரசன்னங்கள்ல சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் சொல்லக்கூடிய தெய்வங்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசன்னங்கள் எல்லாமே பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். வேணுன்றவங்க கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதுமாரி இந்த பயிற்சி வகுப்பு ஆன்லைன்லேயும் நடக்குது, நேரடி வகுப்பா நடக்குது. இது வெளிநாட்டில இருக்கவங்க ஆன்லைன்லேயும் சேர்ந்து படிக்கிறாங்க. வெளியூர்ல இருக்கவங்க ஆன்லைன் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.